சார் இப்போ ஆனால் விஜய் பேசினாலே அவர் நடிக்கிறாரு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு தான் இருக்கா சார்? நீங்கள் பாருங்கள், ஒரு தலைவர் மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் பேசுறது பாருங்கள், இவர் பண்ணுற கூத்தெல்லாம் பாருங்கள் மேடையில். நீங்கள் ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு மாடுலேஷன் மாறும் பார்த்துருக்கீங்களா? கடந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு இவர் எத்தனை மாடுலேஷன் மாற்றினார். சார், சிஎம் சார், அப்போ இந்த பேச்சு பேசணும்ல, சிஎம் சார் எனக்குன்னா என்ன கைது பண்ணுங்க, அந்த முருகன் பேசுவானே அந்த மாதிரி பேச வேண்டியதானே. அன்றைக்கி எப்படி பேசுனீங்க? சிஎம் சார் என்ன வேணால் கைது பண்ணுங்க சார். சார் துக்கத்தில் இருந்தார், அதனால் அப்படி பேசியிருந்தார். இப்போ சந்தோஷமாக மாறிச்சா? உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறிச்சு. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மாடுலேஷன் மாறுது. அடுத்து காஞ்சிபுரம் கூட்டம், அதில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி மாடுலேஷன், கொஞ்சம் அமைதியாக சாப்பிட்டா. அதுக்கு அடுத்து போன கூட்டம் கொஞ்சம் வேறு மாதிரி ஸ்டைலு, இந்த கூட்டம் பழைய ஸ்டைலு. அப்போ இந்த பேச்சு இது எதுவுமே தயார் பண்ணுறது கிடையாது. எவன்டையாக கொடுத்து இந்த ஜான்கிட்ட சொல்லி எழுதி வாங்கிட்டு வர்றது. ஒவ்வொரு தடவையும் எவன்டையாக கொடுத்தா அவனுக்கு தெரிஞ்ச தமிழில் எழுதினுக்கிறான். அதில் தான் பால் டப்பா நீங்கள் வார்த்தை கேள்விப்பட்டீங்களா? சொல்லுங்கள் முதல்ல. எதையாவது பால் டப்பான்னு சொல்லி நம்ம கிண்டலோ திட்டுறதோ எதாவது பண்ணுவோம். என்ன இது தலைவன் பேசுகிற பேச்சா? இது காண்டு. நீங்கள் முடிந்த அளவுக்கு அவர்களை அரசியல் படுத்த பார்க்கணும். அப்போ நீங்கள் பேசினா தான் அவன் கேட்பான்.